பிள்ளையே, இந்த வல்லமையான ஜெபத்தின் முக்கியத்துவத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜெபத்தை அடுத்த 7 நாட்களும் தொடர்ந்து கேள். 7 என்பது வேதத்தில் முழுமையையும் தெய்வீக நிறைவையும் குறிக்கும் எண். ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை நம்பிக்கையோடு கேள். நீ இந்த ஜெபத்தை எந்த நேரத்தில் கேட்டாலும் உன் இதயத்தை தேவனுக்கு முன்பாக திறந்து வை. இந்த ஜெபத்தின் ஒவ்வொரு வார்த்தையையும் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள். ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை கேட்ட பிறகு ஆமேன் என்று கமெண்டில் எழுது. 7வது நாளில் தேவன் உன் வாழ்க்கையில் செய்ததை திரும்பி வந்து சாட்சியாக பகிரு. ஏனென்றால் நான் அமைதியாக இல்லை, நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, இந்த ஜெபத்தை நீ இப்போது கேட்கிறாய் என்றால் அது ஒரு தற்செயல் அல்ல, ஒரு காரணத்திற்காகத்தான் நீ இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறாய். இந்த சில நிமிடங்களில் உன் குடும்பத்தின் மேல், உன் ஆரோக்கியத்தின் மேல், உன் நிதி நிலையின் மேல், உன் எதிர்காலத்தின் மேல் என் கரம் உன்மேல் தங்கப் போகிறது. அதனால்தான் இந்த ஜெபத்தின் ஒவ்வொரு வார்த்தையையும் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளையின் வாழ்க்கையிலும் உமது கரம் செயல்படட்டும். பல நாட்களாக மூடியிருக்கும் கதவுகள் திறக்கப்படட்டும். பதில் இல்லாமல் காத்திருக்கும் ஜெபங்களுக்கு வழி உருவாகட்டும். பயம் பேசின இடத்தில் நம்பிக்கை பேசட்டும். கலக்கம் ஆட்சி செய்த இடத்தில் சமாதானம் ஆட்சி செய்யட்டும். கண்ணீர் இருந்த இடத்தில் சாட்சி பிறக்கட்டும். தோல்வி என்று நினைத்த இடத்தில் புதிய ஆரம்பம் உருவாகட்டும். ஆண்டவரே, உடலில் இருக்கும் வேதனைகளை நீர் அறிவீர். மருத்துவ அறிக்கைகள் பயத்தை உருவாக்கியிருந்தால் அந்த பயம் உடையட்டும். நோயின் பெயரை விட உமது நாமம் பெரியது. பலவீனமான இடங்களில் பலம் வரட்டும். வேதனை இருக்கும் இடங்களில் சுகம் வரட்டும். உமது சுகப்படுத்தும் கரம் செயல்படட்டும். ஆண்டவரே, குழப்பங்கள் விலகட்டும். தெளிவு வரட்டும். தவறான பாதைகள் மூடப்படட்டும். சரியான பாதைகள் திறக்கப்படட்டும். எடுக்க வேண்டிய முடிவுகளில் உமது ஞானம் கிடைக்கட்டும். நடக்க வேண்டிய பாதையில் உமது வழிநடத்துதல் வெளிப்படட்டும். தேவனே, இன்று இந்த ஜெபம் வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் ஒவ்வொரு இதயத்திலும் விசுவாசமாக மாறட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் சமாதானமாக மாறட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் உமது கரம் செயல்படட்டும். ஒவ்வொரு கண்ணீரிலும் சாட்சி பிறக்கட்டும். உமது கிருபை வெளிப்படட்டும். உமது சித்தம் நிறைவேறட்டும். உமது மகிமை வெளிப்படட்டும். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். பிள்ளையே, நம்பிக்கையை மட்டும் விடாதே. நான் அமைதியாக இல்லை, நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த ஜெபத்தில் நீ இணைந்திருந்தால் ஆமேன் என்று கமெண்டில் எழுது. 7வது நாளில் தேவன் உன் வாழ்க்கையில் செய்ததை திரும்பி வந்து சாட்சியாக பகிரு. நிம்மதியாக இரு பிள்ளையே, நான் உன் கூடவே இருக்கிறேன். ஆமேன்.